கோட் விளங்குது தானே? கோட் விளங்குதா? ஓ மிஸ் விளங்குது. சரி, நம்ம பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் வந்து ஒரு தொடர் குடுத்து, இப்ப 2, 4, 6, 8ன்னு சொல்லி தொடர் குடுத்து, அந்த தொடர்ல கூட்டுத்தொகை எப்படி காண்றது? 4த் டெர்ம் எப்படி காண்றது? 6த் டெர்ம் எப்படி காண்றது? 2 கூட்டுத்தொகைகள் எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து விளங்குதா? விளங்குது தானே உங்களுக்கு கிளியரா? ஓ மிஸ். ஓகே. டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஷன் இதை எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? இப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க 2, 4, 8, 16. இதுல சொல்லுங்க பாப்போம். இதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து சமனா இருக்குதா? இப்ப இதுக்கு அடுத்த வார இலக்கத்தை உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. ஓகே, அடுத்து இருக்கிற வித்தியாசம் என்னன்றது வந்து எங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுக்கான வித்தியாசம் இப்ப இதுக்கும் நடுவுல 2 வித்தியாசம், அதுக்கும் நடுவுல 4 வித்தியாசம், அதுக்கும் நடுவுல 8 வித்தியாசம். அப்போ இது 2 நடுவுல இருக்க வித்தியாசங்கள் வந்து சமனான வித்தியாசங்களா இருக்குது? இல்ல இல்ல. அப்ப இப்ப இதுக்கான வித்தியாசத்தை பாருங்க. இப்ப இதுக்கான வித்தியாசம் எப்படி காண்றதுன்னு சொன்னா, இந்த முதல் தானத்தை இதால பிரிச்சு பார்ப்போம். 4 2ஆல பிரிக்கிறேன். இப்ப 4 2ஆல பிரிச்சா காமன் ரேஷியோ என்னது? 2. 2. அடுத்தது 8 14ஆல பிரிக்கிறோம். 8 4ஆல பிரிக்கிறோம். இது பிரிச்சாலும் வர ரேஷியோ என்னது? 2. 2. அடுத்து 16 8ஆல பிரிக்கிறோம். இப்ப இத பிரிச்சாலும் வர ரேஷியோ என்னது? 2. 2. அப்ப இது அடுத்தடுத்து கூட்டுத்தொகையா வர ஒரு ரேஷியோ கிடையாது. அப்ப இதுல அடுத்த வார இலக்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுது? இதுல ரேஷியோக்கள் எல்லாமே என்னது? 2 2. இப்ப எனக்கு இத சொல்லுங்க பாப்போம். 512 256 128 64. இதுல சொல்லுங்க பாப்போம். இதுல வித்தியாசம் என்னன்னு சொல்லி. முத 2க்கும் வித்தியாசம் வந்து அந்த பிரிச்சா வந்து 2 வருது மிஸ். 512 256ஆல பிரிச்சா 2 வருது வித்தியாசம். 2 வருது. அடுத்தது அதே மாதிரி 256 128ஆல பிரிச்சாலும் 2 தான் வருது. 2 தான் வருது. அதே மாதிரி 128 64ஆல பிரிச்சாலும் 2 தான் வருது. ஓகே. அப்ப அதுல கமெண்ட் ரேஷியோ என்ன வித்தியாசம்? 2. இப்ப இதுல என்ன செய்தோம்? நாங்க இதுல இருந்து இதுல பிரிச்சு பார்த்தோம். இதுல இருந்து இது பிரிச்சு பார்த்தோம். இதுல இருந்து இது பிரிச்சு பார்த்தோம். அப்ப கமெண்ட் ரேஷியோ என்னது? 2. இப்ப விளங்குதா? இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி. ரேஷியோ அடிப்படையில வர வித்தியாசங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப பாத்துக்கொள்ளுங்க.
தொடர் வந்து சமனா இருந்துச்சுன்னு சொன்னா 2 4 6 8ன்னு அப்படி தொடர் சமனா இருந்துச்சுன்னா நம்ம பாவிச்ச சமன்பாடு என்னது? Tn சமன் a சக n சய 1d. இது நான் என்னத்துக்கு பாவிச்சேன்? arithmetic progressionல நான் இத நான் பாவிச்சேன். போன கிளாஸ் நான் இதை விளங்கப்படுத்தினேன். சரியா? இப்ப இந்த மாதிரி ரேஷியோ சமனான விஷயங்களுக்கு நம்ம பாவிக்கிற சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா Tn சமன் AR n சய 1. என்னது? Tn சமன் AR n சய 1. இது எழுதி கொடுங்க. மிஸ் அந்த முதலாவதா போட்டிருக்கிற இந்த சமன்பாடு வந்து கூட்டல் விருத்திக்கு தானே பயன்படுத்துறது மிஸ்? ஆமா ஆமா கூட்டல் விருத்திக்கான சமன்பாடு தான் முதலாவது நாங்க பார்த்து போன கிளாஸ் பார்த்தது எல்லாமே கூட்டல் விருத்திக்கானது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்குரிய சமன்பாடு இப்ப நான் 2வது எழுதி இருக்குது. Tn சமன் AR n மைனஸ் 1. இதுலயும் அதே மாதிரி தான். இப்ப A சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். A சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். R சொல்றது என்னது? காமன் ரேஷியோ. மத்தபடி இந்த சமன்பாட்டுல நான் சொன்ன விஷயங்களே தான் இது. அப்ப எழுதிக்கொள்ளுங்க. A சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். R சொல்றது வந்து காமன் ரேஷியோ. ஓகேயா? அடுத்தது இப்ப நான் கணக்குக்கு போக முன்னாடி அடுத்த ஒரு விஷயம் பாருங்க. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். அதுல சொன்ன விஷயங்களே தான். ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொன்னா என்னது? A. செகண்ட் டேர்ம்னு சொன்னா செகண்ட் டேர்ம்னு சொன்னா இதுக்குரிய சமன்பாடு என்னது? AR n மைனஸ் 1. சரியா? அப்ப செகண்ட் டேர்ம்னு சொன்னா என்னது? முதலாவது இலக்கம் சொன்னா A. இரண்டாவது இலக்கம் சொன்னா AR மைனஸ் 1. அப்ப இது ஆன்சர் என்னது? AR. 2ல இருந்து 1 போண்டா 1. அப்ப AR. Third. AR. n சொல்றது வந்து எத்தனையாவது? தேர்ட். அப்ப கழிச்சது ஆன்சர் என்னது? AR. என்ன ஆன்சர்? AR 2 வர்க்கமூலம். ஃபோர்த். ஃபோர்த்ல என்ன வரும்னு சொல்லுங்க. AR கணம். எனக்கு சொல்லுங்க பாப்போம். 16th என்ன வரும்? 17th என்ன வரும்? 40th என்ன வரும்? 60th வரும் AR 15. AR 15. ஓகே. 17th வந்து AR 16. 16. எஸ். 17 minus 1. AR 16. அடுத்தது 40th AR 39. 39. விளங்கிச்சா? இப்ப நான் கணக்குக்கு போக முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கேன். Tn சமன்பாடு ஒன்று சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த விஷயத்த நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேயா? இப்ப எனக்கு போட்டுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு 4 8 16 அதே தொடர நான் போடுறேன். ஓகேயா? இப்ப இதுல T14யும் T8 சாரி T9 இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இதுக்குரிய சமன்பாடு என்னது? Tn
ஏஆர் n மைனஸ் 1. எனக்கு T14ஐயும் T9ஐயும் சொல்லுங்க பாப்போம். மிஸ் சொல்லுங்க. மிஸ் இது வந்து இப்ப ஏஆர் 13 தானே வரும் மிஸ் முதலாவதுக்கு ஓ, டிஎன் ஓ, 14ன்றதுக்கு. அப்ப ஓ. வந்து ஏ வந்து முதலாவது உறுப்பு 2, ம். ஆர் வந்து பொது வித்தியாசமா மிஸ் இல்லாட்டி பொது வித்தியாசம் ரேஷியோ. ஆர் சொல்றது ரேஷியோ. ரேஷியோ. இதுல அப்ப பொது இதுல வித்தியாசம் என்னது? 2 2. அடுக்கு என்ன வரும்? 2 முழுவதும் அடுத்தது முழுவதின் 13ஆம் அடுக்கா மிஸ்? 13ஆம் அடுக்கு. அதாவது ஏஆர் n மைனஸ் 1. ஏ சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட். ஆர் சொல்றது என்னது? ரேஷியோ. இதுல ரேஷியோ என்னது? இந்த 2. இலக்கத்தால் இந்த இலக்கு பிரிச்சு பாருங்க. பிரிச்சா 2. இது பிரிச்சா 2. இது பிரிச்சா 2. அப்ப ஆர் சொல்றது என்னது? பொது வித்தியாசம் என்னது? 2. அப்ப 2 நான் எத்தனையாவது காண சொன்னேன்? 14வது. 1 மைனஸ். இதை நான் கண்டுபிடிக்கிறது ஈஸியா நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப 2 13ஆம் அடுக்கு. என்ன ஆன்சர் வந்துச்சு? 2 13ஆம் அடுக்கு. பதினாறாயிரத்தி 384. குட். ஓ மிஸ். ஓகே. அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஏஆர் மேல என்ன வரும்? 2 தர 2 18ஆம் அடுக்கு. இப்ப உங்களுக்கு ஈஸியாவே போட்டுடலாம் தானே? ஏஆர் 8வது கேக்குறாங்க. 2 தர 8ஆம் அடுக்கு. என்ன ஆன்சர்? 5,24,288 மிஸ். 2 8ஆம் அடுக்கு எவ்வளவு? 2 18ஆம் அடுக்கு தானே மிஸ்? இது T9. 9. சாரி மிஸ். 9. சாரி. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2 8ஆம் அடுக்கு. 512. 512. கிளியரா இது இப்ப? ஓ மிஸ். அப்ப இதை எழுதுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓகே. இப்ப எனக்கு இதுல பொது வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஒன்று 2 கிலோ. இதுல ரேஷியோ என்னன்னு சொல்லுங்க. பொது வித்தியாசம் என்னவா வரும்? பூஜ்ஜியம் தசம் 5. 0.5ன்னு சொல்லலாம். 1 2ன்னு சொல்லலாம். எப்படி? இதை நான் என்ன சொன்னேன்? இதால பிரிக்கணும்னு சொன்னேன். என்ன? அப்ப 1/4 பிரிக்கிறோம் இதால, 1/2ஆல. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி பிரித்தல் அடையாளம் வந்தா இந்த அடுக்குகள் என்ன செய்யும்? இதுக்கு மேல போகும், இதுக்கு கீழே வரும். பெருக்கலா மாத்துறதுக்கு. அப்ப
இது இப்படி மாறிச்சுன்னு சொன்னா இந்த அடையாளம் இங்க மாறும் 2 1 அப்ப இங்க 1 இங்க 2 1 கீழ் 2 இது நீங்க சுருக்கிறீங்கன்னா 0.5 சொல்லலாம். ஓகே இது வந்து மேக்ஸ் விளங்கிச்சா? ஓகே இப்ப அடுத்தது இப்ப நாங்க அதுல நம்ம பார்த்தோம் கூட்டு இதுக்குள்ள பார்த்தோம் தானே ஒரு ஃபுல்லட கூட்டுத்தொகை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் ஒரு சமன்பாடு இருக்கு. இதுக்குரிய சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா Sn சமன் a Rn மைனஸ் 1 அதற்கு R மைனஸ் 1. கூட்டுத்தொகையை காண சொன்னா அதுல ஒரு சமன்பாடு இருக்கு தானே அந்த சமன்பாடு மாதிரியே இதுலயும் ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு? Sn a R அடுக்கு n மைனஸ் 1 அது பிரிக்கிறோம் R மைனஸ் 1. இது எழுதிக்கொள்ளுங்க. ஓகே இதுல பாருங்க இப்ப சொல்றாங்க 2 நாங்க அதே எக்ஸாம்பிள் போவோம் 2 4 8 16. ஓகே இதுல find the value 12 terms in progress. இதுக்குரிய சமன்பாடு நான் என்ன சொன்னேன்? S12 a Rn மைனஸ் 1 பிரிக்கிறோம் இதால R மைனஸ் 1. ஓகே இப்ப சொல்லுங்க பாப்போம் இதுல காமன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? 2. ரேஷியோ என்னது? ரேஷியோ 2. அப்ப எத்தனை டேர்ம்ஸ் நான் கேட்டிருக்கேன் கூட்டுத்தொகை? 12. மைனஸ் 1 அப்ப கீழே R மைனஸ் 1. R என்னது? 2 மைனஸ் 1. சரி சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. மிஸ் 8190. 8190. ஓகேயா? சரி இப்ப நான் கொஸ்டின் 2 சொல்றேன் எழுதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வர்ற கொஸ்டின் மாதிரி 2 கொஸ்டின் சொல்றேன் எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. Question number 1. The first term of a geometric progression is 5. மிஸ் ரிட்டர்ன் சொல்ல முடியுமா? Okay. நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதா உங்களுக்கு? மிஸ். Okay.
the first term of a geometric progression is 5 and the common ratio is 3. Find first question போடுங்க the fifth term of sequence. Second question போடுங்க the sum of the first 4 terms. ஓகேயா? அடுத்தது போடுங்க example 2 போட்டுக்கொள்ளுங்க the first term of progression is 2 and the common ratio is 4. 4. First question போடுங்க find the seventh term. மிஸ் காமன் ரேஷியோ என்ன? 4. மிஸ் ஓ ஹலோ சொல்லுங்க மிஸ் சொல்லுங்க common ratio is 4. 4. Find the sum of 6th term. 6th term. எனக்கு இந்த ரெண்டு கொஸ்டினையும் செய்யுங்க 5 minutes டைம் தரேன்
பாப்போமா? ஓகே ஓகே பாப்போம். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து a என்னது? 5 5. காமன் ரேஷியோ என்னது? 3 3. அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்க்கு வந்துச்சு a 5. r என்னது? 3. n எவ்வளவு? எத்தனையாவது கேட்டிருந்தேன்? 5வது 5வது கேட்டிருந்தேன். அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 405. 405. அந்த ஆன்சர்ல வந்துச்சு. ஓ மிஸ் ஓகே, என்ன செய்தோம் நாங்க? 5 3 மைனஸ் 1 செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 4 5 தர 81. ஆன்சர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 405 ஆன்சர் வரும். ஓகேயா? செகண்ட் क्वेश्चन நான் என்ன கேட்டிருந்தேன்? செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்தேன்? எத்தனை கூட்டுத்தொகையை காண சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் 4 கூட்டுத்தொகை தானே காண சொல்லியிருந்தேன். 6 4 4 தானே சொல்லியிருந்தேன். ஓ மிஸ். 6 அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 4க்கு? 200. 200. 5 3 4ஆம் அடுக்கு மைனஸ் 1 3 மைனஸ் 1. அப்ப 5 தர 81 மைனஸ் 1 2 3ல இருந்து 1 போனா 2. அப்ப உங்களுக்கு செய்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துச்சு? 5 தர 40 200. இந்த ஆன்சரா வந்துச்சு? ஓகே. இப்ப அடுத்த செகண்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन சொல்லுங்க பாப்போம். a என்னது? a நான் என்ன சொன்னேன்? a என்னது? 2 a வந்து 2. r எத்தனை? r நான் எவ்வளவு சொன்னேன்? r நான் எவ்வளவு சொன்னேன்? 4 4. ஓகேயா? என்ன எத்தனை கேட்டிருந்தேன்? 7. ஒரு क्वेश्चन கொடுத்தா முதல்ல நீங்க இதுகளை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு ஈஸி கணக்குகளை செய்து கொண்டு போறதுக்கு. ஓகேயா? அப்ப இதுக்குரிய சமன்பாடு என்னது? Sn a rn மைனஸ் 1 அதற்கு r மைனஸ் 1. இதுதான் சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாட்டை சொல்லுங்க பாப்போம். இதுங்க என்ன ஆன்சர் வரும்? a க்கு பதிலா 2, r என்னது? 4 காமன் ரேஷியோ. அப்ப எத்தனை? 7 மைனஸ் 1 கீழே 6 7 மைனஸ் 1 சாரி 4 மைனஸ் 1. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 4095 பிரிப்பீங்க 3ஆல செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எவ்வளவு வந்துச்சு? 2730. ஓ மிஸ் 2730 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுலயே ஒரு வித்தியாசமான क्वेश्चन ஒன்னு செய்து பார்ப்போம்.
நான் சொல்ற கொஸ்டின் எழுதி கொள்ளுங்க. அந்த கொஸ்டினை நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்த கொஸ்டின் நீங்க செய்யுங்க. இல்ல அதுக்கு முன்னுக்கு கொஸ்டின் செய்ய முன்னுக்கு நீங்க நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க பாப்போம். 2 2ஆம் அடுக்கு எவ்வளவு? 2 2ஆம் அடுக்கு எவ்வளவு? 4. 2 3ஆம் அடுக்கு எவ்வளவு? 8. 8. 2 4ஆம் அடுக்கு 16. 16. 2 7ஆம் அடுக்கு 128. 28. 2 8ஆம் அடுக்கு 256. 286. 2 9ஆம் அடுக்கு 512. 512. 2 10ஆம் அடுக்கு 1024. ஓகே. அதே மாதிரி 3 3ஆம் அடுக்கு 27. ஓகே. 3 2ஆம் அடுக்கு சாரி 4ஆம் அடுக்கு 81. 3 5 243. 243. 43. 3 6ஆம் அடுக்கு 729. 3 7ஆம் அடுக்கு 2187. 187. 3 8ஆம் அடுக்கு 6561. ஓகே. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பேப்பர்ல செய்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது ஏன் நான் செய்ய வச்சேன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப நான் சொல்ற அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு விளங்கும். கொஸ்டின் எழுதி கொள்ளுங்க. Question number 1 போட்டுக்கொள்ளுங்க. The first term of sequence is 3 and the 8th term is 384. 384. Find the common ratio. சரியா? அப்ப இப்ப இதுல நான் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப நான் இதுல என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான்? என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? காமன் ரேஷியோவை கண்டுபிடிக்க சொன்ன. அப்ப மத்த கணக்குகள்ல எல்லாம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ரேஷியோவை என்ன செய்திருந்தாங்க? கொடுத்திருந்தாங்க. ஓகே. அப்ப இப்படி ஒரு கணக்குல உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க? ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க பாப்பா, அதுல இருக்க விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 2 தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன தகவல் கொடுத்திருக்காங்க? என்ன தகவல் 2 கொடுத்திருக்காங்க? முதலாம் உறுப்பும் முதலாவது இலக்கத்தை பத்தியும் 7வது டேர்ம்ட கூட்டுத்தொகை என்ன? 7வதுல இது கூட சொல்லிருக்காங்க. எத்தனை உறுப்பின் கூட்டுத்தொகை. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சொல்லிருக்காங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்க? எவ்வளவு சொல்லிருந்தாங்க? 3. AR எத்தனாவது டேர்ம் சொல்லி இருந்துச்சு? 8th டேர்ம்ட இதுதான் எவ்வளவுன்னு சொல்லி இருந்துச்சு? 384. அப்ப 8 டேர்ம்னு சொன்னா நான் எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? AR 7 384.
அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்ப உங்களுக்கு காமன் ரேஷியோவை காண சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். பொதுவா இப்ப இதுல வந்து ஏஆர் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னது? ஏ தானே? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னது? ஏ. அதே மாதிரி 8 சொல்றது என்னது? ஏஆர் 7 384 சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல நான் ஏ ஆரை கண்டுபிடிக்கணுமா இருந்தா நான் என்ன செய்யணும்? ஒரு இலக்கத்தை நான் இல்லாம ஆக்கணும். அப்படியா இருந்தா நான் என்ன செய்யணும்? இது 1 இது 2 இந்த 2 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? இத நான் பிரிக்கிறேன் இதால. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஆர் 7 நான் இங்க எப்படி போட்டேன்? அதுக்குரிய அர்த்தம் என்ன? 8 1 8 மைனஸ் 1. அப்ப ஏஆர் 7 தானே சொல்லுவோம். அப்ப நான் அதை ஒரு இடையே இங்க போட்டுருக்கிறேன். ஏஆர் 7 நான் என்ன செய்யறேன்? பிரிக்கிறேன் ஏஆல. சரியா? ஏஆர் 7 பிரிக்கிறேன் என்ன செய்ய? ஏ சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட் செகண்ட் நாங்க எடுத்த சமன்பாடு என்னது? ஏஆர் 7. அதைத்தான் இங்க உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். அப்ப ஏஆர் 7 அமௌண்ட் எவ்வளவு? எவ்வளவு சொல்லி இருந்துச்சு? 384. அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இலக்கமும் தெரியும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இலக்கம் என்னது? 3. அப்ப நான் இது ரெண்டையும் வெட்டுனேன்னு சொன்னா R7 பிரிச்ச என்ன ஆன்சர் பண்ணு சொல்லுங்க. நூத்தி 128. சரியா? R7 128 இருந்தா எத்தனையாவது இந்த அடுக்கு 128? இப்ப நான் அடுக்குகளை உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டே வந்தேன். அது சொல்லுங்க பாப்போம். எத்தனையாவது இலக்கத்துல அடுக்கு 128? 2 அடுக்கு தான் என்ன செய்யணும்? 128. நான் உங்களுக்கு ஈஸிக்கு அது போட்டு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். மோஸ்ட்லி 2 3 4 5ல ஒரு 10 வரைக்கும் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மோஸ்ட்லி இந்த கணக்குல ஒரு 10 வரைக்கும் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தக்க இப்படி கணக்கு வந்துன்னா உங்களுக்கு போடுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? இப்படியும் செய்யலாம். அண்ட் இன்னொரு மெத்தடும் இருக்கு. சாரி. உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். T8 எவ்வளவுன்னு தெரியும்? 384 தெரியும். இதுல உங்களுக்கு ஏ சொல்றது என்னன்னு தெரியும் தானே? ஏ சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட் இலக்கம் உங்களுக்கு தெரியும் தானே? என்னது? 3 3 6 7. அப்ப 383 3ஆல பிரிக்கிறீங்க. அப்ப இதையும் இல்லாமக்க நான் 3ஆல பிரிக்கணும். பிரிச்சா R சமன் 7 128. இது எத்தனையாவது அடுக்குன்னு சொல்லி பாத்து 2ல எந்த மெத்தட்ல செய்யறீங்களோ அது உங்களோட விருப்பம். அதுலயும் செய்யலாம், இதுலயும் செய்யலாம். இது மேக்ஸ். ஓகேயா? நான் சொல்ற ஒரு கணக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. வந்துடுங்க வரேன். ஓகே போடுங்க. The progression has the first term 9 and its fourth term is 729. 729. First question போட்டுக்கொள்ளுங்க. Find the common ratio.
find the common ratio. Miss, question again சொல்லலுமா? Okay. A progression has the first term 9 and its fourth term is 729. And the first question, find the common ratio. And the second question, find the sum of first 5 terms. சரியா? செகண்ட் क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. பரவாயில்ல, அது செய்யுங்கள முதல்ல. அத ஃபர்ஸ்ட் செய்யுங்க. ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் எவ்வளவு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு சொன்னேன்? 9. 9. அண்ட் ஃபோர்த் எவ்வளவு சொன்னேன்? எவ்வளவு சொன்னேன்? எழுநூத்தி 49. 729 என்ன? ஓகே. அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 4. என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆர்சமன் எவ்வளவு வந்துச்சு? A9. ஃபர்ஸ்ட் டேர்ம் 9. அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், 9th டேர்முக்கு நான் அந்த ஏஆர் போட்டு எழுதுறது என்னது? 9th இல்ல, சாரி. 4th டேர்முக்கு. அப்ப அது என்னது? ஏஆர் 3. 3. அப்ப பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 729 நீங்க என்ன செய்றீங்க? 9ஆல பிரிக்கிறீங்க. அப்ப பிரிச்சிங்கன்னு சொன்னா எத்தனையாவது அடுக்கு 81?
மூன்று நாலாம் ஆடு மூண்ட அப்ப ரேஷியோ என்னது? ரேஷியோ என்னது? 3 மூன்று. அது மாதிரி டோட்டல் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அந்த 6 வந்து 4 வருமா 3 மூன்று வருமா? மூன்று 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 3 3ஆம் அடுக்கு 81 இல்லையே miss? 81 எத்தனையாவதுடா? 9 நினைக்கிறேன். எத்தனையாவது 81? 3ன் 4ஆம் அடுக்கு தான் 81. மூண்ட எத்தனையாவது அடுக்கு 81? மூண்ட நாலாம் ஆடு அடுக்கு. சரி, ஆர் சொல்றது என்னது? இது மூணு. ஆறா இது ஆறா? 6 சொல்றது 3. மூணு. அப்ப காமன் ரேஷியோ என்னது? மூன்று. ஆர் 7 128ன்னு சொன்னீங்க சரியா? ஆர்ட 7 128ன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப இந்த ஆறு நான் கேட்க நீங்க என்ன சொன்னீங்க? 2 7ஆம் அடுக்கு 128ன்னு சொன்னீங்க. அப்ப ஆர் காமன் ரேஷியோ என்னது? 2. 3 அதே தானே இங்கனையும் 3 4ஆம் அடுக்கு 81 இருந்தா அப்ப காமன் ரேஷியோ என்னது? 3 3. விளங்கிச்சா? ஓ மிஸ் ஆன்சர் 93 அடுத்தது என்ன கேட்டேன்? Find the first 5 terms. 5 terms சொல்லுங்க பாப்போம். ஒன்பது. அப்ப ஃபர்ஸ்ட் இலக்கம் என்னது? 9. ரேஷியோ என்னது? 3 தான் ரேஷியோ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 கேட்டேன். 1 பிரிக்கிறீங்க 3 மைனஸ் 1. என்ன ஆன்சர் வந்துச்சு? 1089. 1089. சரி, இன்னொரு டிஃபரண்ட் கேள்வி ஒண்ணு செய்துட்டு நாங்க நிப்பாட்டுவோம். கொஞ்சம் இருங்க வரேன். இந்த கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இதுல போடுங்க. போடுங்க. The third term of progression is 16 and the sixth term is 128. Common ratio. Find the common ratio. சொல்லுங்க பாப்போம். இதுல நான் என்ன தகவல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? Third term. அப்ப third term சொல்றது என்னது? ஏ 2
ஓகே. சாரி கட் ஆயிருச்சு. சரியா? என்ன சொல்லி கட்டிருந்தேன்? அப்ப சொல்லுங்க பாப்பா. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லுச்சு? AR216 சொல்லி சொல்லிருந்துச்சு. ஓகேயா? அடுத்தது என்ன சொல்லிருந்தாங்க? அடுத்தது என்ன சொல்லிருந்துச்சு? AR 600. அப்ப AR 5 128. 128 சொல்லிருந்தாங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா. இத என்ன செய்யும்? இப்ப இது உண்டு. இது 2. அப்ப நான் என்ன சொன்னேன்? 2 1ஆல பிரிக்கிறோம். அப்ப பிரிச்சா 8. AR 8 வரும் ஆன்சர். AR 5 128. சரியா? அத பிரிக்கிற வந்து AR 2 16. சரியா? பிரிச்சா R -2 8. அப்ப உங்களுக்கு R3 ஆன்சர் என்ன வரும்? 8. இப்ப சொல்லுங்க பாப்பா எனக்கு. எத்தனையாவது 3வது அடுக்கு வந்து 8? 2 3ஆம் அடுக்கு. 2 3ஆம் அடுக்கு. அப்ப உங்களுக்கு கொஸ்டின்கள் மாறி மாறி வந்தா இப்ப விளங்குதா எப்படி செய்யறதுன்னு சொல்லி? விளங்குதா? கிளியரா உங்களுக்கு இந்த ஓ, miss. சப்ஜெக்ட்? ஓகே. அப்ப உங்களுக்கு கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்திக்குரிய விஷயத்த நான் முடிச்சுட்டேன். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போஸ்ட்போன் தான் எக்ஸாம் இல்லையே? நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? இல்ல மிஸ், QT வந்து 7ஆம் தேதி டிசம்பர். டியூட்டி 7ஆம் தேதி. நாளைக்கு உங்களுக்கு எந்த எக்ஸாமும் இல்ல தானே? இல்ல மிஸ். இல்ல. அப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் பெரிய சப்ஜெக்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் ஒண்ணு நான் சொல்லி தருவேன். உடையில இருக்க பெரிய சப்ஜெக்ட் ஒண்ணு நான் சொல்லி தருவேன். அண்ட் முடியும்னா அது நான் ஞாயிற்றுக்கிழமை அந்திக்கு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களுக்கு அந்த மீடிரன், ஆகாரம், இடையம் காண்ற அந்த கிளாஸ், அது ஒரு ரொம்ப பெரிய கிளாஸா போவாது. ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிளாஸ் ஒண்ணு தான். அத நான் காலையில போட்டு முடிக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 கிளாஸ் ஒரு வேளை இருக்கும். இஷ்யூவா சரி மிஸ். உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்ல மிஸ். இல்ல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அந்திக்கு நான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கணக்க போட்டு முடிக்கும். அது கொஞ்சம் பெரிய பாடம். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கணக்கை நான் போட்டு முடிச்சுட்டேன்னு சொன்னா, உங்களோட மோர் ஓவர் 65% முடிச்சுட்டேன். அப்ப திங்கட்கிழமை உங்களுக்கு நான் செமினார் கிளாஸ் ஒண்ணு செய்தா சரி. சரி மிஸ். சரி. Thank you மிஸ். சரிதானே? யாருக்கும் பிரச்சனை இல்லையே? இல்ல மிஸ். ஓகே. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நான் 10க்கு மாதிரி போட பாக்குறேன் அந்த கிளாஸ. மத்த கிளாஸ நான் ஒரு 5:30 6க்குள்ள போட பாக்குறேன். அது கொஞ்சம் பெரிய கிளாஸா வரும். இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமான கிளாஸ். கூட்டு வட்டி காண்றது, வட்டி காண்றது அந்த கிளாஸ். ஓகேயா? அப்ப நான் இன்னைக்கு இந்த கிளாஸ நான் நிப்பாட்டுறேன். எந்த இஷ்யூவும் இல்ல தானே உங்களுக்கு? இல்ல மிஸ். ஓகே. அப்ப தேங்க் யூ. Thank you மிஸ். Thank you, miss.